பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, தம்மை பார்த்து வேண்டுபவர்களுக்கு துணை புரிகின்ற எண்ணற்ற ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான, கவலைப்படுவோரின் கண்ணீரை துடைக்கிறவரான, குழந்தை வடிவம் கொண்ட இறைமகன் இயேசுவையே கையில் ஏந்தியவராம் நம் பாதுகாவலர், புதுமை வள்ளல் புனித அந்தோணியாருக்கு சிறப்பு வணக்கத்தை முன்வைக்கின்ற ஜூலை மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக இதோ நம் கண்களுக்கு முன்பாக வீற்றிருக்கிற, நம் இல்லத்தில் எழுந்து வந்திருக்கிற புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக, புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன் ஒப்புக்கொடுக்கும் நவநாள் ஜெபத்தில் நம்மையே இணைத்து கொள்வோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட அத்துணை பிள்ளைகளையும் அமைதியில் புனிதரின் பரிந்துரைக்குள் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால், இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மையே நாம் கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இன்றைய திருப்பலியின் பதிலுரை பாடலின் பதிலுரை நம்மை அழைக்கின்றது. திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 115 நம்மை படைத்திருக்கிற கடவுள் கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம், நம்மை தொட்டு உணருகிறவர். அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும்படியாக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கிற முதல் வாசகத்தில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு உங்களையும் என்னையும் குறித்து நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிற மக்களை குறித்து கடவுள் அங்கே பதிவு செய்கிறார். தலைவர்களை தேர்ந்து கொள்வதில், அரசர்களை ஏற்படுத்திக் கொள்வதில், வழிபாட்டு நிகழ்வுகளை முன்னெடுப்பதில் கடவுளினுடைய உணர்வு என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, கொஞ்சம் கூட கவலைப்படாத உங்கள் திருப்திக்காக, உங்கள் போக்கிற்கு ஏற்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா அக்கிரமங்களையும் செய்துவிட்டு ஆலயத்தில் வந்து பலி ஒப்பு கொடுத்தால் போதும் என்று உங்களையே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். பலியை அல்ல. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவர் பலியை அல்ல, இரக்கத்தையே எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அயனில்லா ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்கள் மீது பரிவிரக்கம் கொள்ளுகிறார். பல்வேறு நோயோடும் பேயோடும் போராடி கொண்டிருக்கிற நடைபிணமான பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே தன் வல்லமையை செலுத்தி நலமாக்கும் செயலை இயேசு செய்வதை இன்றைக்கு நற்செய்தியாக நாம் கேட்கவிருக்கிறோம்.
பிரியமான பிள்ளைகளே, ஜூலை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைக்குள் இதோ நம் புனித அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக அவருடைய பரிந்துரையோடு இயேசுவிடத்தில் நான் என்னை ஒப்புக்கொடுப்பேன், என் ஜெபத்திற்குரிய செயல்களை ஒப்புக்கொடுப்பேன், என் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை நான் ஒப்புக்கொடுப்பேன் என்று இன்றைக்கு வந்திருக்கிறோமே. ஆண்டவரை உற்று நோக்குவோம். அந்த ஆண்டவருடைய பெயர் இரக்கம் என்பதாகவே திருவிவிலியம் வெளிப்படுத்துகிறது. அந்த இரக்கத்தின் மாற்று சொல்லாக இருக்கிற கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா என்று இதோ பாடல் குழுவினர் ஏறெடுத்து பாடுகிற இந்த பாடல் வார்த்தைகளுக்குள்ளே நம்மை முழுமையாய் ஒன்றிக்கச் செய்து பராக்குக்கு இடம் கொடுக்காமல் இந்த கருணையின் கடவுள், கருணையே வடிவாக இருக்கிறவர், இரக்கத்தையே தன் பெயராக கொண்டிருக்கிற தெய்வம் புனித அந்தோனியாரை ஆட்கொண்டு அவர் வழியாக அநேக வாழ்வின் செயல்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர். எந்த நாளிலும் கூட நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளாலும் ஆசீராலும் நம்மை நிரப்பும்படியாக, நமக்கு பெருத்த சுமையாக இருக்கிற எந்த சுமையாக இருந்தாலும் அதை துணிந்து சுமப்பதற்கு வல்லமையை தரும்படியாக, இளைப்பாறுதலை தரும்படியாக, கருணை என்பதை தன் பெயராகவே கொண்டிருக்கிற இந்த கடவுளிடம் நம்மையே முழுமையாய் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் மீது நம்முடைய பார்வையை பதித்து பராக்குக்கு இடம் கொடுக்காமல் இந்த பாடல் வரிகளுக்குள்ளே இணைந்து ஆண்டவருக்கு நம்மையே ஒப்புக்கொடுப்போம். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. ஆம் பிரியமான சகோதரியே, சகோதரன், மனிதர்கள் தங்களுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிற தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை. கால்கள் கூட உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 115 3 தொடங்கி 7 வசனங்கள் வரியாக இப்படியாக மனிதர்கள் தங்களுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிற கடவுளை குறித்து வெளிப்படையான தன்மையை அங்கே உணர்த்தி காட்டுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆனால் நாம் நம்பிக்கை கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிற இந்த தெய்வம், இந்த இயேசு ஆண்டவர் நம் உள்ளத்தில் ஒளிர்பவராக, தன் பிள்ளைகள் எத்தகைய பாவ இருளில் இருந்தாலும் இருளில் இருந்தவர்களை மீட்டு கொண்டு வருகிறவராக தன்னையே வெளிப்படுத்துகிற இந்த ஒளியாகிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மையே முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளுக்குள்ளே நம்மை ஒன்றித்து ஆண்டவரை புகழ்வோம். விழி எங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார்,
மனதீபம் நீ என்று அறியாமலே ஆமென். அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார். அகமோரம் உனதன்பை புரியாமலே விழி எங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார். அகமோரம் உனதன்பை புரியாமலே தொடு தூரம் இருந்தாலும் நீதான் என்றேன். உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற அன்பில் துளி போதும் வாழ்வேன். ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன். மனவாசல் திறந்தேன் உன்மயமாகவே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ஊடுருவ பார்க்கிறவர். அவரே நமக்கு துணையும் கேடயமுமாக இருக்கிறவர். உள் ஆழம் சென்று நம்மை ஆய்ந்து அறிகிறவர். இதோ அந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் செவி கொடுத்து கேட்கிறவர். நம்மை நாமே அறியாத போதும் நம்மை அதிகமாய் அறிந்திருக்கிறவர். இதோ அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை விலையேற பெற்ற பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட அந்த ஆண்டவருடைய பேரன்பு, அவருடைய பரிவிரக்கத்தின் பார்வை, இந்த நாளில் அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு, யாரையெல்லாம் இந்த ஜெப வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோமோ அத்துணை பிள்ளைகளுக்கும் வாழ்வின் வெளிச்சமாய் அமையும்படியாக ஆண்டவருக்குள்ளே நம்மையே அர்ப்பணித்து இந்த வரிகளிலே நம்மையே ஒன்றித்து துதிப்போம். செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. ஆமென். சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. ஆமென். செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை ஒளி மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன். இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன். நிலை என்ன வந்தாலும் உன்னை போற்றுவேன். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடவுளின் வான விண்மீனில் ஒன்றாக அருள் வீசி கொண்டிருப்பவர் நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியா. சுயம் தேடி அலைகின்ற மனிதர்களுக்கு மத்தியில், சுயநலனுக்காக எந்த எல்கைக்கும் பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் முழுக்க முழுக்க இறைவனை தேடியவராக, இறைவனை
மனிதர்களில் தேடியவராக இந்த இறைவனை கண்டுகொள்ளும்படி தடுத்த பல காரியங்களை எல்லாம் எந்த இயேசுவின் வல்லமையால் உடைத்து போட்ட புனிதரின் பாதுகாவலில் வாழ்கிற பிள்ளைகளாக இதோ ஆராதனை டிவி என்கிற இந்த சிறப்பான வலையொளிதளம் வழியாக ஆண்டவர் திருமுன் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். பிரியமான பிள்ளைகளே, தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். சிறியோருக்கும் பெரியோருக்கும் அவர் ஆசி வழங்குகிறார். தம் இனத்தை ஆண்டவர் பெருகச் செய்கிறார். இதோ நம்மையும் நம் பிள்ளைகளையும் வளரச் செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடமிருந்து ஆசி பெற வேண்டிய பிள்ளைகளாக நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பேசும் தெய்வமாக, உணர்வுள்ளவராக இதோ எங்கள் முன்பாக உம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறவரே, 6 மாதங்கள் இந்த 2026ஆம் ஆண்டின் பாதி நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி இந்த 7வது மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கும்படியாக உம்முடைய இரக்க பெருக்கு இதோவும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கப்பெற்றதை குறித்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 7ஆம் மாதத்தில் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் உம் இரக்கத்தை நிறைவாய் அனுபவித்தவரும் தன் போதனைகள் வழியாக உம் பெயரால் அவர் செய்த புதுமைகள் வழியாக அநேகருக்கு அந்த இரக்கத்தை பகிர்ந்தவரா புனித அந்தோணியாரோடு இணைந்து இதோ உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களையே உம் திருமுனுப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே, ஆண்டவரே, உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்க கடந்த 6 மாதங்களாக, குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் முழுவதும் உம்முடைய வல்லமை புனிதரின் வழியா எங்களை ஆட்கொண்டு நடத்தின பல்வேறு அதிசயங்களுக்கு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் சுமக்க முடியாத சுமைகளோடு கண்ணீரோடு உம் திரு முன்பாய் கையேந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாரும் அப்பா என்று அழைத்த உம் பிள்ளைகளுக்கு புனிதரின் பரிந்துரை வழியாய் நீர் இரக்கம் காட்டி உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளை உயர்த்தி வழி நடத்தி இருக்கிறேன். உம் பிள்ளைகளின் உயர்வுக்கு முன்பாக மலை போல் மதில் போல் எழுந்து நின்ற தடைகளையெல்லாம் உம் வல்லமையால் உடைத்து போட்டிருக்கிறேன். நன்றி அப்பா. நற்சுகத்தை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக, நல்ல வேலை வாய்ப்பை உம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக, யார் யாருடைய பார்வையில் உடைய பிள்ளைகளுக்கு உமது தயவு கிடைக்க வேண்டுமோ அப்படியாய் நீ செய்த கிருபைக்காக உம் பிள்ளைகளினுடைய பற்றாக்குறைகளை நீக்கி, உம் பிள்ளைகளின் கழுத்தை நெருத்தி கொண்டிருந்த கடன் சுமைகளை எல்லாம் மாற்றி போட்டு உம் பிள்ளைகளுக்கு உள்ளும் புறமும் நலம் தந்திருக்கிறேன். நன்றி அப்பா. தூங்க விடாமல் பண்ணின, படுத்த படுக்கையில் அப்படியும் இப்படியும் புரண்டும் தூக்கம் இல்லையே என்று கலங்கின உம் பிள்ளைகளுக்கு மருந்தும் மருத்துவருமாக செயல்பட்டு உம் பிள்ளைகளின் அச்சத்தை எல்லாம் போக்கி, உம் பிள்ளைகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கொடுத்து கொண்டிருந்த வலிகள் வேதனைகளிலிருந்து விடுதலை தந்திருக்கிறேன். வீக்கத்தை குறையும்படியாய் நீ செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. நடக்கும்படி நீ செய்திருக்கிறேன். உடைய பிள்ளைகள் வாய் திறந்து பேசும்படி செய்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் பார்வைகள் தெளிவாகும்படி செய்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் கேட்கும் திறன் இன்னும் அதிகமாகும்படியாய் நீ செய்திருக்கிறேன். குழந்தை பேற்றினை கொடுத்திருக்கிறேன்.
வெளிநாட்டிலே உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக உம்முடைய ஏங்கி வேண்டிய போது இதோ அந்த போர் பதற்றம் மாறும்படியான ஆசீர்வாதமான சூழலை கொடுத்திருக்கிறது. நன்றி அப்பா. நல்லவரே, பல்வேறு பற்றாக்குறைகளுக்குள் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் அந்தோனியாரின் பரிந்துரையோடு வந்தபோது இதோ அவர்களின் அபய குரல் கேட்டு எல்லா ஆபத்து வேளையிலும் உம் பிள்ளைகளுக்கு துணை நின்று தாயும் தகப்பனுமாய் உம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த நாளிலும் இதோ நாங்கள் நற்செய்தியில் கேட்க இருப்பதைப் போல ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற உம் பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் நல்ல ஆயனாக உம்மை நீர் வெளிப்படுத்துகிறேன். இதோ இந்த நாளிலும் சரியான தலைவர்கள், நல்ல மனநிலை கொண்ட ஆட்சியாளர்கள், மக்கள் நலனை, மக்களின் வளர்ச்சியை, மக்களின் அமைதியை முன்னிலைப்படுத்தாத சுயநலவாதிகளால் ஆளப்படுகிற பல்வேறு தீங்கு நிறைந்த, ஆபத்து நிறைந்த, நெருக்கடி நிறைந்த, உயிர் பறிபோகுமோ என்கிற நிலைகளிலே இதோ இயேசுவே, நீரே எங்கள் உண்மையான தலைவர், நீரே எங்கள் மீது இரக்கத்தை வெளிப்படுத்துகிற நல்ல ஆயர். ஆடுகளாகிய நாங்கள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதையும் நிறைவாக பெரும் பொருட்டு உமையே எங்களுக்காக தந்த தெய்வம். அப்படிப்பட்ட உம் பிரசன்னத்தில் வாழ்வுக்காக, விடுதலைக்காக, உயர்வுக்காக, மகிழ்ச்சிக்காக ஆண்டவரே என்றுமை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இதோ தங்களுடைய இதயத்தை முன்பால் உயர்த்தி அபய குரல் எழுப்பி, இயேசுவே இரக்கமுள்ளவரே, இதோ எங்கள் இல்லத்திலே எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே மது வல்லமையால் நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று தங்களுடைய கண்களை உயர்த்தி ஜெபிக்கிற, கவலைகளை ஒப்புக் கொடுக்கிற, உடைய பிள்ளைகளை சோர்வுக்கும் பயத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிற எல்லா கட்டுக்களையும் முன்பாக ஒப்புக் கொடுத்து வாழ்வு தருகிற தெய்வம். நாங்களே எங்களுக்கு சுமையாக ஏற்றிக்கொண்ட பாப பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுப்பவரே என்றுமை நோக்கி பார்க்கிற உம் பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையான தெய்வமாக இருக்கிற, உணர்வுள்ள தெய்வமாக இருக்கிற, எங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வமாக இருக்கிற, எங்களுக்கு உயர்வுக்கும் சிறப்புக்கும் வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கிற உம்மை எங்களுடைய பாவ செயல்பாடுகளால் புறம் தள்ளி இந்த உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொன்னும் வெள்ளியும் நாங்கள் உருவாக்கிய தெய்வங்களும் எங்களுடைய சுயநல செயல்பாடுகளும் என்கிற அந்த பாவ சகதிக்குள்ளே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். இயேசுவே, அளவில்லாமல் உமது இரக்கத்தை பொழிகிறவரே, உடைய இரக்கத்தினால் அந்தோணியாரை உமக்குரிய உண்மையான ஊழியனாக உயர்த்தி ஆசீர்வதித்தவரே, வானத்தில் விண்மீனாய் சுடர்விட்டு எரியும்படியாய் செய்தவரே, அதோ அந்த விண்மீன் காட்டுகிற வழியிலே அவருடைய பரிந்துரையோடு, அவருடைய பாதுகாவலோடு உம்மிடத்தில் வருகிற எங்களுக்கு, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காரியங்களுக்கு, ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உமது ஆசீர் உண்டு, உமது விடுதலை உண்டு. நீரே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து எல்லா கட்டுக்களையும் உடைத்து எங்களுக்கு நலமானதை தந்து வழிநடத்துவீர் என்று இதோ எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சுமைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எவ்வளவோ மருத்துவத்திற்காக செலவிட்டும் நலம் பெற முடியாத எல்லா வியாதிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமை, உடைய அற்புதத்தின் ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உடலிலே தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற, வீக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற, காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வகையான கட்டுக்களிலிருந்தும், எல்லா வகையான அடைப்புகளிலிருந்தும் ஆண்டவரே உமது ஆவிதாம் எங்களுக்கு விடுதலையாய் இறங்கி செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பாவ இருளில் சிக்குண்டு கிடக்கும்படியாக உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும், தவறான வாழ்வின் செயல்பாடுகளிலிருந்தும், பொறுப்பற்ற நிலைகளிலிருந்தும் உடைய ஆவியானவர், உடைய ஞானம்,
உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக வெளிச்சத்திற்குள்ளே நீர் உடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எம்மை காண்பதற்காய் நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற புனித அந்தோணியாரின் பரிந்துரையை ஏற்று இதோ எங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்காய் நன்றி. இதோ எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற எல்லா தொழில் முயற்சிகள் மீதும், வியாபார செயல்பாடுகள் மீதும், பணிகளின் மீதும், அதை ஒத்த பயணங்களின் மீதும், கால்நடை வளர்ப்பின் மீதும், வேளாண் தொழில் மீதும் இதோ உம்முடைய ஆசியை நீர் பொழிவதற்காய் நன்றி. எங்களுக்கு எல் நினோ என்கிற இந்த ஒரு இயற்கை சார்ந்த விளைவினால் மழை குறையும் என்கிற அறிவு சார்ந்த தகவல்கள் எங்களை மிரட்டி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அறிவை கடந்து செயல்படுகிற தெய்வம், உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. இதோ எந்த பற்றாக்குறையும் இல்லாத வண்ணம், எந்த பஞ்சமும் உடைய பிள்ளைகளை வாட்டாத வண்ணம், உடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய அற்புதமான மேகம், அதிகமான மழையை இந்த நாட்களே உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த நீர் ஆசீர்வதிக்க போகிறக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீண்ட நாட்களாக உடைய பிள்ளைகளை வருத்தி கொண்டிருக்கிற தடைகளை உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பேற்றினை, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனை, நல்ல வேலை வாய்ப்பை, உன் பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் அமைதியை, இல்லத்தில் ஒற்றுமையை கொடுத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. எங்கள் நேச உறவுகளாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து உன் பாதம் வந்திருக்கிற எல்லா இறந்து போன ஆன்மாக்களுக்கும் உடைய பேர் இரக்கம், நிலை வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவ பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. புரையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின்
மைந்தனே மனம் இறங்கும் ஐயா உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக உறவுகள் வளம் பெருக உங்கள் உறவுகள் வளம் பெருக இறையாசி பெற்றோரே வாருங்கள் அவர் அருள்மொழி கேளுங்கள் இறையாசி பெற்றோரே வாருங்கள் அவர் அருள்மொழி கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, கடவுளின் ஆசி பெற்றவர்களாக உங்கள் உள்ளத்தில் அமைதி மலரும்படி உங்கள் இல்லத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி என்கிற அழைப்பு பல்லவியோடு இதோ புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் ஒன்று கூடி எல்லாம் வல்லவருக்கு இயேசு ஆண்டவருக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து நன்றி கூறுவதன் வழியாக இன்னும் அவருடைய ஆசீர்வாதங்களை புனிதரின் பரிந்துரை வழியாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற இந்த அற்புதமான தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். கடந்த 6 மாதங்களாக புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே ஆண்டவர் நம்மை வைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி கூறுவோம். ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக இந்த ஆசிரியரை நாம் பெறுவதற்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கு குறித்தும் நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் யாருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அவர்தம் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குறிப்பாக ஆராதனை டிவியில் தங்களுடைய
முழுமையான அர்ப்பணத்தை கொடுத்திருக்கிற எல்லா அன்பர்களின், இதை தாங்கி பிடிக்கிற நல்ல உள்ளங்களினுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 4 தொடங்கி 7 முடிய மற்றும் 11 தொடங்கி 13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று அவர்களாலே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகள் செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விளங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிப்பீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பழியை அவர்கள் விரும்புகிறார்கள், பழி கொடுத்து அந்த இறைச்சியை உண்ணுகிறார்கள்.
அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல் நினைவில் கொள்கிறார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 115 பல்லவி. இஸ்ரவேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேளையே. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 9 32 தொடங்கி 38 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அக்காலத்தில் பேய் பிடித்து
பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. இன்றைக்கு இந்த இறை வார்த்தை பொருந்துவதாக இருக்குமா? அதிக எண்ணிக்கையில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர், சிறப்பு பயிற்சி பெற்ற பொது நிலையினர், இப்படி கடவுளுக்கு ஊழியம் செய்கிற நபர்களின் எண்ணிக்கை அதிகமாயிருந்தும் அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு என்று சொல்வது பொருத்தமாக இருக்குமா? அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசித்து நாம் வாழுகிற சூழல்களோடு இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற போது உண்மையில் அறுவடை மிகுதியாகவே இருக்கிறது. வேலையாட்கள் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கிறார்கள் என்றாலும் வேலையாட்களின் தரம் என்பதும் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கான தெய்வங்களை எப்படி உருவாக்கி கொண்டார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரவேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த இறைவாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார். அவர்கள், நீங்களும் நானும், காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். நீங்கள் நட்டு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிர்கள் ஒருபோதும் முதிர்ச்சி அடைய போவது இல்லை. ஏன்னா நம்முடைய கவனம் அனைத்துமே இந்த உலகம் சார்ந்த செல்வங்களின் மீது, இந்த உலகம் சார்ந்த அதிகார பற்றின் மீது அதிக கவனம் பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறது தான் முதல் வாசகத்தின் பின்புலத்தில் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், என்ன வேணாலும் பேசுவேன், எதை வேணாலும் செய்வேன், கொலை கூட செய்வேன், திருடுவேன், பொய் பேசுவேன், இச்சை தொடர்புடைய பாவங்களை அடுத்தடுத்து செய்வேன். என்ன, போய் கோயிலில் போய் ஒரு கோழியை அல்லது ஆட்டை பலி கொடுத்தா போதும்,
அல்லது ஒரு விலை உயர்ந்த தங்க நாணயத்தை காணிக்கையா போட்டால் போதும். ஒரு பெரும் தொகையை கோவிலுக்கு காணிக்கையாக போட்டால் போதும். கடவுள் சொல்லுகிறார், பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டார்கள். கோயில்லாம் அழகாக தான் கட்டுறோம். முற்காலத்து கோவில்களை விட இப்போ நிறைய பொருள் செலவு அதிகம் செய்து, உங்கள் ஊர் கோயிலோட எங்கள் ஊர் கோயில் பார், எவ்வளோ உயரமாக இருக்கு பார், எவ்வளோ விசாலமாக இருக்கு பார், பெருமை அடித்து கொள்ளுகிறோம். கோவில் கட்டிட்டா கடவுள் சாந்தமாயிருவார். ஆனால் வேதனையோட கடவுள் சொல்றார், நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கு அப்படித்தான் இருந்தார். மோசே வழியாக கடவுளின் தெரிந்து கொள்ள பெற்ற ஒரு இனமாக, மற்ற இனங்களுக்கு முன் உதாரணமாக ஒரு இனமாக, கடவுளின் தனிப்பட்ட அன்பை, இரக்கத்தை, கருணையை அனுபவித்த ஒரு இனமாக எழுந்து ஜொலிக்கணும். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டாச்சு. பிரியமானவர்களே, பலி ஒப்பு கொடுத்து இறைச்சியை உண்டு கடவுளுடைய பிரசன்னத்தில் ஆடி பாடி மகிழ்ந்தா போதும். ஆனால் கடவுள் தன் பிள்ளைகள் செய்த தீச்செயல்கள் என்னென்ன, என் மகள் என் மகன் எனக்கு எதிராக கட்டி கொண்ட பாவம் என்ன என்பதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறார். சாரி அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு மனசு வரல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, மனசு வரல. காசு போட்டு எல்லாம் சரி பண்ணியார். ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி கோழியை வெட்டி விருந்து போட்டுட்டா எல்லாம் சரியாயிரும். பிரியமானவர்களே, இது போலித்தனமான செயல்பாடுகள். இன்றைக்கு பணம், பதவி, மண், நிலம் தொடர்பாக எத்தனை கேசுகள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண் பாலியல் பலாத்காரங்கள் தொடர்கிற, சின்ன குழந்தையும் செய்கிறாங்க, வயசான பாட்டிய, சிறுவர்களை. என்ன மனநிலை என்றே தெரியவில்லை. அதே போல பொன் மீது, தங்கம் இன்னைக்கு ஒரு பவுனு 1,00,000 கடந்து இருந்தாலும் கூட அந்த தங்கத்தின் மீதான ஈர்ப்பு நிறைய பேர்த்த ஓட வைத்திருக்கிறது. பிரதமர் என்னமோ சொல்றார், தங்கம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு. யாரு குறைக்கிறார்? அதுதான் இன்றைக்கு வேட்கையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்ப நாம் நமக்கென்று உருவாக்கி இருக்கக்கூடிய பொன் கன்று குட்டிகள் எல்லாம் இதுதான். பணம், பதவி, மண், இச்சையோடு பெண்களை நோக்குதல், பொன், பொருள் என்று நாம் நமக்கென்று தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமாக சொல்லுகிறார், இத்தனை அக்கிரமங்களை செய்து கொண்டு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நீங்கள் செலுத்துகிற பலியில் எனக்கு விருப்பம் இல்லை. நாம் விரும்புவது பலியை அன்று, இரக்கத்தையே விரும்புகிறோம், அன்பையே விரும்புகிறோம். நீங்கள் செலுத்துகிற எரிபலிகள் இறைவனுக்கு வேண்டியதில்லை. கடவுளை அறியும் அறிவை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? அதுதான் கடவுளுக்கு பிடிச்சமானதா இருக்கு. பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்லுவார். எசாயா புத்தகம் 1 அதிகாரம் 10 தொடங்கி 20 வசனங்கள்ல ரொம்ப ஷார்ப்பா கேள்விகள் நம்மை நோக்கி விழுகிறது. எண்ணற்ற உங்கள் பலிகள் எதற்கு? இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? அவை என்மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்ன கொடுமை பார்த்தீங்களா? கடந்த ஞாயிறு இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றார். ஆனால் இங்கே எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தாமல், உங்கள் அக்கிரம வழியிலிருந்து திருந்தாமல், நீங்கள் என்
திருச்சன்னதியில் வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய பலிகள், போடுகிற காணிக்கைகள், அவற்றை குறித்து நான் ரொம்ப சோர்ந்து போனேன், என் மேல் விழுந்த சுமையாய் அவை இருக்கின்றன என்று அங்கே இசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் சுட்டி காட்டுவதை பார். இப்போ என்ன பண்ணணும்? தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம திருவிழா, தேரு, ஆராதனை, கோவில், கும்மாளம், கூத்து அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய திருவிழாக்கள், நம்முடைய பக்தி செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அப்போ காற்றை விதைக்கின்றவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் விளையாது. எங்கோ கடவுள் இருக்கிறார், அவருக்கு எங்க நான் செய்யறது தெரிய போகுது? பிரியமானவர்களே, அப்ப நீதியான ஒரு வாழ்க்கையை வாழாத அந்த தருணத்திற்கு என்ன காரணம்? நற்செய்திக்குள்ள இன்றைக்கு பயணிக்கிறோம். முதல் புதுமை, பேச்சிழந்த பேய் பிடித்த ஒருவரை இயேசு நலமாக்குகிறார். பழைய மொழிபெயர்ப்பில் ஊமை செவிட்டு பேய் அப்படின்னு சொல்லி அந்த பேய்க்கு பேர் வைப்பாங்க. பிரியமானவர்களே, எது இன்றைக்கு நம்மை பேச்சு இழக்க செய்திருக்கிறது? எது நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதுங்கிற தேடலுக்குள்ள போனீங்கன்னா, நான், எனது என்கிற சுயநலம். இந்த சுயநல பேய் தான் இன்றைக்கு அநேகரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பெரும் நாடுகளின் தலைவர்கள் தொடங்கி கடைநிலை மனிதர் வரை இன்றைக்கு இந்த நான் என்கிற, எனது என்கிற இந்த சுயநல பேயினால் யாரெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசவே மாட்டாங்க. மௌனமாய் கடந்து செல்வார்கள். நீதிக்கு அவர்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள். பேசுனா எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? நீதிக்காக பரிந்து பேசுவதை போனால் எனக்கு ஏதாவது அதில் கிடைக்குமாங்கிற தேடல் தான் இன்றைக்கு சுயநலம் பிடித்த மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லவே மாட்டாங்க. இந்த சுயநலம் பிடித்தவர்கள் கடவுளுக்கும் நன்றி சொல்ல மாட்டார்கள், சக மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல மாட்டார்கள். அவங்க வாயிலிருந்து அடுத்தவங்களை பற்றி ஒரு நல்லது வந்துடும் நினைக்கிறீங்க? தோண்டி தோண்டி அவனுக்குள் இருக்கிற தீமையை, கெட்டதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா எவனடா குறை சொல்லலாம்? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பேயினுடைய பிடியிலிருந்து தான் இறைவன் இன்றைக்கு நம்மையும் விடுவிக்க நம்மை அழைக்கின்றார். இதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கை. எவ்வளோ பெரிய பணக்காரு, ஆனால் அந்த பணத்தை, பொருளை, சொத்துக்களை தெய்வங்களாக வழிபடுகிற உங்களுக்கும் எனக்கும் மாற்றாக அதை தூக்கி போட்டுவிட்டு இயேசுவை, இறைவனை இறுக்கமாக பற்றி கொண்டவர். நான் என்கிற உணர்வு துளியும் இல்லாத புனிதர். எவ்வளவு அற்பமான வேலைகள் தனக்கு முன்வைக்கப்பட்டாலும் அந்த வேலைகளை மகிழ்ச்சியோடு செய்தவர். அடுத்திருப்பவரை குறித்து நல்லதையே எண்ணியவர். எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொன்னவர். தன்னுடைய துறவு மடத்தில் வாழ்ந்த அத்துணை பேருக்கும், தன்னை சந்திக்க வந்தவர்களுக்கும் நன்மையையே செய்தவர், நன்றியையே வெளிப்படுத்தியவர். இயேசுவின் குணம் அது. இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பிய இறை தந்தையின் குணம் அது. கடந்த ஞாயிறன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் சொல்வார்ல, கடவுளின் ஆவியார் உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் ஊனியல்பினுடைய செயல்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்றதுக்குத்தான் தீவிரமாக ஓடிக்கிட்டே இருக்கும். போதகர்கள் என்று சொல்லிக்கிறவர்களை சேர்த்தே தான் சொல்கிறேன்.
அங்கே போய் போதிச்சா காசு கிடைக்கும், இங்கே போய் கிடைச்சா அது சுவையாக கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். பிரியமானவர்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் செய்யக்கூடிய அந்த முதல் புதுமையாக இருக்கட்டும், அடுத்து மாலை வேளையானது அவரிடத்திலே பல தேவைகளோடு வரக்கூடிய அத்தனை நோயாளர்களை சுகமாக்குகிற போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்குள் பொழியப்பட்டிருக்கிற இறை தந்தையின் இரக்கத்தை, பேரன்பை தேவையில் இருக்கிற பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய பாதுகாவலர் புனிதர் ஆற்றி இருக்கிற அத்துணை புதுமைகளிலும் வெளிப்படுத்தப்படுவது, வலியுறுத்தப்படுவது என்னவோ கடவுளினுடைய இரக்கம். ஆயனில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் காணப்பட்டதால் மனம் இறங்குகிறார் இயேசு. அன்புக்குரியவர்களே, இந்த மனம் இறங்குதல், பரிவிரக்கம் என்பது பரிதாபப்படுதல் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் செய்யும். என்னோடு வாழக்கூடிய சகோதரனின், சகோதரியின் துன்பத்தை என் துன்பமாக கருதி உடன் துன்புறுதல் அனுபவம் இருக்கிறதே, அவருக்காக சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த சுமத்தலில் பகிரக்கூடிய அந்த சீரேன் ஊராகிய சீமோனை போல உடன் பயணிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது, அதுதான் பரிவிரக்கம். அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்யும்படியாக இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். இப்படி பரிவிரக்கம் காட்டுவதை, உடன் துன்புறுவதை, இன்னொருவருக்காக நீதிக்காக குரல் கொடுப்பதை, முடிந்த உதவியை செய்வதை, அன்பை பகிர்வதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இதனால் எனக்கு ஏதாவது உயர்வு கிடைக்குமா, நான் செய்கிற இந்த வழிபாடு வழியாக எனக்கு பெருமை கிடைக்குமா, பாரியா இவர் தாயா கோயிலுக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுத்தாரியா, இவர் தாயா அவ்வளோ பெரிய சுருவத்தை செஞ்சு வச்சாரியா, இந்த கோயில் கோபுரத்தை கட்டத்துக்கு ஃபுல்லாக இவர் தாயா காசு கொடுத்தாரு, ஆலய மணியை இவர் தாயா வாங்கி கொடுத்தாரு. இப்படி தான் நம்ம பெருமையை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட செயல்களில் ஒருபோதும் விருப்பம் கொள்ளாதவர் இறை. அவர் எப்படி தன் பிள்ளைகள் மீது முழுமையான பரிவிரக்கத்தை வெளிப்படுத்துகிறாரோ, பாவத்தை பின்னுக்கு தள்ளி பாவிகளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறாரோ, அப்படிப்பட்ட கடவுளின் குணத்தை நாமும் வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, மனமிறங்கக்கூடிய பிள்ளைகளாக, பரிவிரக்கம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக, இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய வழிபாடுகள் வெளிச்சடங்குகளாக இல்லாமல் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற அந்த ஒரு ஆணி வேரினை பிடுங்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு புனிதரின் பரிந்துரையோடு ஆண்டவரிடத்தில் அமைப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன். நானே நீ தந்த காணிக்கை, எதை நான் தருவேன் காணிக்கை. நானே நீ தந்த காணிக்கை, எதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக வந்தளித்தேன். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக வந்தளித்தேன். ஏற்பாய் என்னை, ஏற்பாய் உம் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை, ஏற்பாய் உம் கரங்களில் என்னை பலியாக. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீ திருவுலமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக உலகம் முழுவதிலிருந்தும் புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக உம்மிடம் தங்களையே ஒப்புக் கொடுத்து தங்கள் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கிற உம் அன்பு பிள்ளைகள், எங்கள் ஜெபங்களுக்குரிய நபர்கள், குறிப்பாக ஆராதனை டிவிக்காக அல்லும் பகலும் தங்களையே அர்ப்பணித்திருக்கிற பணியாளர்கள், இந்த திருப்பணியை பல்வேறு நிலைகளில் தாங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதியை அடுத்திருப்பவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய குடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நாங்கள் என்றும் பெற்று கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திடும் உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுவ பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். நற்றவரே நல்லவரே அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திடும் உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுவ பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார். அந்தோணியார் எங்கள் அந்தோணியார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.